மார்ச் 16 வந்து 2 மாணவிகள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்காக சம் ஒர்க்ஸ்க்காக வந்து வெளியே போயிருக்காங்கன்றது வந்து ஸோ அந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹாஸ்டல் ரீச் ஆகி கேம்பஸ்க்கு வராங்க. கேம்பஸில் வந்து சந்திச்சு கல்லூரியுடைய முதல்வரை சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. உடல் முழு காயமாக இருந்திருக்குன்றதா, இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் இருந்திருக்கு, செக்ஷுவல் அசால்ட் இருந்திருக்கு, ஸோ பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி கல்லூரி முதல்வர் சந்திச்சு பேசியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் கல்லூரி முதல்வர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இஷ்யூவை வந்து வெளியே கொண்டு போகாமல் 2-3 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அங்கே கல்லூரி மாணவிகள் வந்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. ஏன் போராட்டம் நடத்துறாங்கன்னா ஒரு 200 மாணவிகள் வந்து கேம்பஸ்ல இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து ஹாஸ்டல் மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா செல்போன்ஸ் வந்து கேம்பஸ்ல கல்லூரி முதல்வர் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ ஏன்னு கேட்டால் அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட போயிட்டு வந்தாங்க. ஸோ இதை மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் வந்து தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து வார்ன் பண்ணி அனுப்பிட்டோம்னு சொல்லிட்டு கல்லூரி முதல்வர் வந்து பேசினாங்க. ஸோ நாங்கள் என்ன கேட்டோம்னா கல்லூரி முதல்வர் கிட்ட நாங்கள் என்ன பேசணும்னா ஒரு மைனர் ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆயிருக்காங்க. அப்போ மிஸ் ஆயிருந்தாங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு ஏன் நீங்கள் வந்து போலீஸை ரீச் பண்ணல? முதல்ல சைல்டு வெல்ஃபேருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், அதை பண்ணலை. ஸ்டேஷனுக்கும் அது வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், AWPS ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த அடிப்படையில் தான் வந்து மூவ் ஆன் பண்ணியிருக்கணும். அப்படிங்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அதெல்லாம் வந்து பண்ண முடியல, எங்களுக்கு தெரியல, எங்கள் ப்ரொசீஜர் வந்து எங்களோட SOP வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு அழைச்சி பேசுகிறது தான், கார்டியனை கூப்பிட்டு பேசிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. போக்சோ ஆக்ட் என்ன சொல்லுன்னா ஒரு யூனிஃபார்ம்டு ஆஃபீஸரே வந்து முதல்ல அணுகக்கூடாதுங்குது. நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே கூப்பிட்டு போய் விசாரிக்கிற அளவுக்கு அங்கே வந்து என்ன நடந்துச்சு, ஏன்னா அங்கே ஒரு ஹெல்த் ஆஃபீஸர்கிட்டையோ ஒரு சைக்காலஜிக்கல் இவங்ககிட்டயோ பர்சனல் கிட்டேயோ வந்து கொண்டு போகலை. டீமையே வந்து திருப்பி வந்து ப்ளேம் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டியில தான் வந்து நம்ம இப்போ இருக்கிறோம். 16 வயசு ஆகுதுல, அந்த பொண்ணுக்கு வந்து தெரியாதா இப்படிதான் இப்போ இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளங்கள்ல வந்து போவாங்களா? அந்த மாதிரியான பெண்ணை விக்டிமையே வந்து திருப்பி ப்ளேம் பண்ணக்கூடிய ஒரு சமூகமாக தான் இப்போ இருக்கு. விக்டிமோடதை வந்து வெளியில ஒரு ஐடென்டிட்டியே வந்து ரிவீல் பண்ணக்கூடாது இல்லையா? அவங்க என்ன பண்றாங்கன்னா விக்டிமோடைய அண்ணா தன்னோட சகோதரனை எங்க முன்னாடி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க சடனா. அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு குற்றத்துக்கு வந்து அந்த பொண்ணு வந்து தனக்கு நேர்ந்ததை வந்து தைரியமாக வந்து தான் கல்லூரியில் வந்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து கல்லூரி சப்போர்ட் பண்ணியிருக்கணும். என்ன கேட்டால் அந்த பொண்ணோட வந்து துணை நின்று அந்த பொண்ணுக்கு வந்து நீதியை வந்து கல்லூரி முதல்வரோ இல்லை அந்த கல்லூரியில் இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க தான் வந்து வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க அதை பண்ணாமல் அந்த பொண்ணுக்கு வந்து நேர்ந்ததை வந்து உன் மேலே தான் தப்பு. முதல்ல இந்த தர்மாம்பாள் பாலிடெக்னிக் கல்லூரியில் நடந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன, அங்கே என்ன பிரச்சனை? ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்ச் 16 வந்து 2 மாணவிகள் வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்காக சம் ஒர்க்ஸ்க்காக வந்து வெளியே போயிருக்காங்கன்றதை வந்து பார்க்க வேண்டியது மார்ச் 16. ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒரு மாணவி வந்து அன்றைக்கி நைட் வந்து கேம்பஸ் ஹாஸ்டலுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுறாங்கன்னு தான். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இன்னொரு மாணவி வந்து அந்த பாதிக்கப்பட்ட மாணவி இந்த இஷ்யூ ஒட்டி பேசுகிறோம்ல, ஸோ அந்த மாணவி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹாஸ்டல் ரீச் ஆகி கேம்பஸ்க்கு வராங்க. கேம்பஸில் வந்து சந்திச்சு கல்லூரியுடைய முதல்வரை சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. உடல் முழு காயமாக இருந்திருக்குன்றதா, இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் இருந்திருக்கு, செக்ஷுவல் அசால்ட் இருந்திருக்கு, ஸோ பாதிக்கப்பட்டிருக்குன்ற மாதிரி கல்லூரி முதல்வரை சந்திச்சு பேசியிருக்காங்க. ஸோ அந்த டைமில் கல்லூரி முதல்வர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இஷ்யூவை வந்து வெளியே கொண்டு போகாமல் மூடி மறைக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனடியாக அவங்களுடைய கார்டியனை சந்திச்சு பேசி ஃபோனில் ரீச் ஆகி அவங்கள வர சொல்லி ஒரு ரிட்டனாக ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ரிட்டனாக எழுதி இது மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி, நீங்கள் வந்து வெளியே போனது தவறு, பாய் ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டீங்க, ஸோ இதை மாதிரி எழுதி வாங்கிட்டு ஸோ இதை மூடி மறைக்கிறதுக்கான வேலையை பார்த்துருக்காங்க தான் முதல் கட்டமாக இதில் வந்து நம்ம பார்க்குறோன்ட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க நேட்டிவுக்கு அனுப்பிடுறாங்க ஃபஸ்ட்டு. அடுத்த கட்டமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அங்கே கல்லூரி மாணவிகள் வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. ஏன் போராட்டம் நடத்துகிறாங்கன்னா ஒரு 200 மாணவிகள் வந்து கேம்பஸில் இருக்கக்கூடிய மாணவிகள் வந்து ஹாஸ்டல் மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸ் வந்து கேம்பஸில் கல்லூரி முதல்வர் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ ஏன்னு கேட்டால் அதுக்கான பதில் இல்லை, மேனேஜ்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு பதில் இல்லை. ஏன்னா குழப்பத்தோட பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. அதோடைய பின்னணி என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டில் இந்த இஷ்யூ வந்து வெளியே போயிடும், WPT இஷ்யூ வெளியே போயிடுச்சுன்னா கேம்பஸ்க்கு வந்து ரொம்ப பேர் வந்து நேம் ஸ்பாயில் ஆகிடும்ன்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ரெண்டாவது இந்த கல்லூரி மாணவர்கள் போராட்டம் நடத்துனாங்களே, அந்த 200 மாணவர் போராட்டம் நடத்தும்போது SFI தோழர் அமர்நீதி, தோழர் ஸ்வேதா, தோழர் நிஷி, தோழர் ஆர்த்தி, எங்கள் காம்ரேட்ஸ்லாம் அங்கே போகிறாங்க, ஃபீல்டுக்கு போகிறாங்க. ஸோ என்னன்றதை போய் விசாரிக்கிறாங்க. நம்ம நடத்துகிறோம், கல்லூரி முதல்வர் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஃபோனெல்லாம் கொடுத்துறாங்க, ரிட்டர்ன் கொடுத்துறாங்க. ஆனால் எதற்காக அப்படிங்க வச்சான்னு கேட்டால் இப்போ வரைக்கும் சொல்லலை. ஏன்னா ஹாஸ்டலில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, இது மாதிரி தவறான செயலாம் நடைபெறும்னு சொல்லி இப்படி ஒரு முழுமையான ஒரு விஷயத்த சொல்லாமல் மூடி மறைச்ச மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. அதற்கு பிறகு அங்கே படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து எங்கள் SFI தோழர்கிட்ட வந்து ஒரு சில விஷயத்தை வந்து பகிர்றாங்க. என்னன்னா இந்த மாதிரி 2 மாணவிகள் போனாங்க, 17 ஒரு மாணவி வந்தாங்க, காயத்தோடு வந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து முதல்வர் சந்திச்சு பேசும்போது முதல்வர் வந்து ஹாஸ்டல்லேருந்து அவங்களை வெக்கேட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் SFI என்ன சொல்கிறோன்னா ஒன்று அந்த மாணவி வந்து மேஜர் கிடையாது, 18 வயசுக்கு பிலோ 18 ஏஜ் தான் அவங்க வந்து. ஸோ அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா வந்து முதல்வர் அப்ரோச் பண்ணுறாங்க. நியாயமாக அந்த கல்லூரி முதல்வர் என்ன பண்ணியிருக்குன்னா சைல்டு வெல்ஃபேரை வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ரோச் பண்ணிடணும், அவங்கள வந்து வர சொல்லிடணும்.
அவங்க வந்து விசாரணை நடத்தி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும், டைலாக் பண்ணியிருக்கணும், அந்த மாணவியோட பேசி என்ன நடந்ததுன்றதை வந்து விசாரிக்கணும். ஸோ அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்மளுடைய காவல்துறையை கொடுக்கணும், ப்ளஸ் மேனேஜ்மெண்ட்டை கொடுக்கணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் ப்ரோட்டோகால், இதுதான் வந்து நம்மளோட சட்டம் வந்து நமக்கு வந்து வழிகாட்டுது, கைட்லைன் பண்ணுதான். ஸோ இது எதுவுமே பண்ணாமல் கல்லூரி முதல்வர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேரடியாக அவங்களுடைய கார்டியனை வந்து கூப்பிட்டு அனுப்பி வச்சுட்டாங்கன்றத பார்க்குறோம். ஸோ இந்த பின்புலத்திலிருந்து தான் நாங்கள் இந்த மாணவிகள் சொன்ன விஷயத்திலிருந்து எஸ்எஃப்ஐ நாங்கள் உடனடியாக ஒரு போராட்டத்துக்கு போகணுன்றதை ஒரு முடிவெடுத்தோம். அதற்கு முன்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிரச்சனை ஒன்று நடக்கவே இல்லை, அந்த பொண்ணு பாய் ஃப்ரெண்டோட போனாங்க, போயிட்டு வந்தாங்க, ஸோ இதை மாதிரி ஆயிடுச்சு, நாங்கள் வந்து தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது, நாங்கள் வந்து வார்ன் பண்ணி அனுப்பிட்டோம்னு சொல்லிட்டு கல்லூரி முதல்வர் வந்து பேசினாங்க. ஸோ நாங்கள் என்ன கேட்டோம்னா, கல்லூரி முதல்வர்கிட்ட நாங்கள் என்ன பேசணும்னா, ஒரு மைனர் ஸ்டூடெண்ட் வந்து மிஸ் ஆயிருக்காங்க. அப்போ மிஸ் ஆயிருந்தாங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு ஏன் நீங்கள் வந்து போலீஸை ரீச் பண்ணல? அதுதான் முதல் கேள்வியாக நாங்கள் எஸ்எஃப்ஐ வந்து முன் வச்சோம். ஸோ அதுக்கு பதில் இல்லை அவங்க கிட்ட. ஏன் நீங்கள் வந்து கார்டியன் கிட்ட போனீங்க? அடுத்த நாள் காலையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கார்டியனை கூப்பிட்டு பேசி அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, மேனேஜ்மெண்ட்டு முழுக்க இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்கான வேலையை வந்து பார்த்தாங்கன்றது வந்து நாங்கள் இந்த எஸ்எஃப்ஐ வந்து பார்க்குறோம். ஸோ அதை ஒட்டி தான் வந்து எஸ்எஃப்ஐ வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள்குள்ளே போனோம். இந்த இஷ்யூவை எக்ஸ்போஸ் பண்ணணும், என்னன்றதை வந்து தெளிவுபடுத்தணுன்றதை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மூமெண்ட்டை வந்து கையில் எடுத்துகிட்டு. இந்த வழக்கு வந்து பதியப்படலையா? இப்போ வந்து ஓரளவுக்கு பிரச்சனையை வந்து சுமூகமாக முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை தான் மேனேஜ்மெண்ட் எடுத்திருக்காங்களா? இல்லை அவங்கக்கிட்ட இது வந்து நீங்கள் எல்லாம் போன பிறகு ஒரு வழக்கு பதியப்பட்டு, அந்த மாதிரி போக்சோ வழக்கு பதியப்பட்டு ஏதாவது முன்னேற்பாடு நீங்கள் போன பிறகு ஏதாவது முன்னேற்றம் இருந்ததா? கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தோம்னா, நாங்கள் போன அன்றைக்கி, அதாவது நேற்று என்ன ஆச்சுன்னா, ப்ரொட்டஸ்ட் பண்ண உடனே ப்ரொட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு உள்ள ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு முதல்வர் வந்து அழைக்கிறாரு. அப்போ நாங்கள் ஒரு டெலிகேஷன் ஒரு 5 பேர், மாநில தலைவர் சம்ஷீர் அகமது உட்பட்டு நாங்கள் ஒரு 5 பேர் வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது அங்கே நிறைய பேர் வந்து இந்த இஷ்யூவோட சென்சிட்டிவிட்டியே புரியாமல் நிறைய பேர் உட்காந்துருக்கிறது அப்படின்னு அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருந்தாங்க. அப்போ நம்ம வந்து டிமாண்ட் பண்ணது முதல்ல வந்து ஐசிசி கமிட்டி, பிரின்சிபல், இவங்களை தாண்டி வேறு யாருமே உள்ளே இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையுமே வெளியே முதல்ல அனுப்புகிறோம். அதை ரெக்கார்ட் வேறு பண்ணாங்க. அப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டித்து அவங்கள எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறோம். அப்போ பேசும்போது அவங்க அளிக்கிற பதில் என்னென்னா, நாங்கள் இந்த மாதிரி பேரண்ட்ஸை கூப்பிட்டு அமுச்சு வச்சுட்டோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ பெரிய ஆக்ட்லாம் நம்ம கொண்டு வந்ததே வந்து நிர்பயா ஆக்ட்லாம் கொண்டு வந்தது இந்தியா முழுக்க நடந்த ப்ரொட்டஸ்ட்னால. அப்போது அப்படி ஒரு சட்டத்தோட ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல, போக்சோ ஆக்டுக்கு ப்ராப்பரான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணப்படல. அப்படிங்கும்போது அதை எங்களை எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணுறதுனே தெரில. எங்களுக்கு வந்து பிரின்சிபல் கேட்டால் அவங்க எங்களோட ப்ரொசீஜர் அதுதான், பேரண்ட்ஸை கூப்பிட்டு நாங்கள் சொல்லிடுவோம் அப்படின்றாங்க. இப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு ட்ராமாடைஸ்டான ஒரு பெண்ணை வந்து, ஒரு மாணவியை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுலே ஒரு முதல்வருக்கே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்றது. அப்போ நாங்கள் வந்து சொல்கிறோம், அதாவது ஆக்சுவலாக சைல்டு வெல்ஃபேர் கொடுக்கணும். ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாமல் இப்போ இன்றைக்கி பேரண்ட்ஸோடைய கன்சென்ட்டுங்கிற ஒரு அடிப்படையில் பேசினா, இன்றைக்கி ஒரு மாணவி இருக்கான்னா அவங்க அப்பாவே வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்குறான்னா, அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து கன்சென்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா? அப்போது அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸு, ஸ்டேட்டுக்கு எதிரானதுங்கிற அடிப்படையில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, முதல்ல சைல்டு வெல்ஃபேருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், அதை பண்ணலை. அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டேஷனுக்கும் அது வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், ஏடபிள்யூபிஎஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த அடிப்படையில் தான் வந்து மூவ் ஆன் பண்ணியிருக்கணும். அப்படிங்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அதெல்லாம் வந்து பண்ண முடியல, எங்களுக்கு தெரியல, எங்கள் ப்ரொசீஜர் வந்து எங்களோட எஸ்ஓபி வந்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு அழைச்சி பேசுகிறது தான், கார்டியனை கூப்பிட்டு பேசிட்டோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நாங்கள் மறுபடியும் கான்வர்சேஷன் போக இல்லை நாங்கள் ஸ்டேஷன் கூப்பிட்டோம், போலீஸுக்கு தெரியப்படுத்தணும், போலீஸ் கேம்பஸ்குள்ளே வந்தாங்க அப்படின்னாங்க. அப்போ அவங்க போலீஸ் யார் வந்தா அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேஸ் ஃபைல் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்கள சரி கூப்பிடலாம், அடுத்த சிட்டிங் ஏன்னா இவங்களோட இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு இது இல்லை, விஷயம் இல்லை அப்படிங்கிறத ஒட்டி ஐயோவை கூப்பிட்டு ஐயோ கூட ஒரு 2வது சிட்டிங் வந்து உட்காரலாம் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். அப்புறம் அடுத்ததாக வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் அந்த கேஸோடு வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை, இப்படி ஒரு விஷயம் வந்து நீங்கள் தப்பாக வந்து புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது அதான் அன்றைக்கி வந்து அவங்க பேரண்ட்டும் வந்தாங்க, வந்து இந்த மாதிரி என் பொண்ணு வந்து இப்படி இதுவாக சுற்றுறா, அவங்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கன்னு எனக்கு வந்து ஸ்டேஷனில் வந்து சொன்னாங்க, ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுத்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் நான் ஒரு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணேன், அதுக்கப்புறம் அந்த மாணவிக்கு வந்து நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி வச்சேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது ஒரு பாலியல் துன்பலுக்கு உட்பட்ட ஒரு பெண்ணை எப்படி வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டின்னு வர முடியும் அப்படிங்கிறதே தெரில. அப்போ நாங்கள் அதை வச்சு கொஸ்டின் பண்ணுறோம், எப்படி வந்து, ஏன்னா இப்போ போக்சோ ஆக்ட் என்ன சொல்லுன்னா, ஒரு யூனிஃபார்ம்டு ஆஃபீஸரே வந்து முதல்ல அணுகக்கூடாதுங்குது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்குள்ளே கூப்பிட்டு போய் விசாரிக்கிற அளவுக்கு அங்கே வந்து என்ன நடந்துச்சு, ஏன்னா அங்கே ஒரு ஹெல்த் ஆஃபீஸர்கிட்டையோ ஒரு சைக்காலஜிக்கல் இவங்ககிட்டையோ பர்சனல்கிட்டையோ வந்து கொண்டு போகலை.
அப்போ இது என்ன நடந்ததுங்கிறத மூடி மறைக்கிறதுக்கான செயல் தானே. எதுவுமே நீங்கள் வந்து ப்ரொசீஜர் படி பண்ணாமல் அவங்க திரும்ப திரும்ப சொன்னதே தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் நடந்துச்சு, சைல்ட் லைன்லேருந்தே ஸ்டேஷனுக்கு எங்களை கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்றாங்க. அப்போது சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸரே வந்து இதுக்கு தான் கூப்பிட்டு வராங்க, ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வராங்கிறதுலாம் என்ன ஒரு ப்ரொசீஜர்னே தெரில. அப்போ இது சம்மந்தமாக இன்னும் இஷ்யூ தீவிரமாகுது, இது எப்படி வந்து ஏற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஆகும்போது அப்போ அங்கே லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து வராரு. வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நாளைக்கு வந்து ஒரு இது உட்காரலாம், அதாவது சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர், இந்த சம்மந்தப்பட்ட ஐஓ, டிசி எல்லாருமே சேர்ந்து ஒரு இது நடத்தலாம், ஒரு மீட்டிங் நடத்தலாம். அந்த மீட்டிங்கில் நீங்கள் எந்தெந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுங்கள், அதுலேருந்து நம்ம வந்து இந்த படியே ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குற பட்சத்தில் நம்ம வந்து அந்த போராட்டத்தை தற்காலிகமாக போஸ்ட்போன் பண்ணோம். போஸ்ட்போன் பண்ணி இன்றைக்கி வந்து என்னென்னா அந்த கேஸ் போக்சோ அடியே வந்து ஃபைல் பண்ணதாக வந்து தகவல் வந்திருக்கு. அப்போது அதை நோக்கி வந்து போகிறாங்க அப்படின்றது தான். ஸ்வேதா, இப்போது ஒவ்வொரு முறையும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை நடக்கும்போது அந்த பெண்ணையே குற்றம் சாட்டக்கூடிய ஒரு பாங்கு, அது அண்ணா யூனிவர்சிட்டி ஆகட்டும், இப்போ இந்த தர்மாம்பாள் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவி விவகாரமாகட்டும், பெண்ணையே வந்து குற்றம் சாட்டக்கூடியது. பாய் ஃப்ரெண்டு கூட தானே போனாப்புல, அப்போ தப்பு அந்த பொண்ணு மேலே தானே, அப்படிங்கிற மாதிரியான இந்த ரிவர்சிங் இது இருக்கு இல்லையா, இதை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒரு பெண்ணாக உங்களுடைய கண்டனங்களை பதிவு பண்ணுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சமூக ஊடகங்களில் இப்போ இந்த நியூஸஸ் வந்து ஷேர் ஆனதுக்கப்புறமே அதோட கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாலுமே நான் படித்து பார்த்தேன், நிறையா அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் தான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு நேர்ந்தது. அதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் தான் இந்த மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியும் இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து விக்டிமையே வந்து திருப்பி 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 வந்து ப்ளேம் பண்ணக்கூடிய ஒரு சொசைட்டியில் தான் வந்து நம்ம இப்போ இருக்கிறோம். அது எப்படின்னா, அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு மைனர், 16 வயசு தான், அந்த பொண்ணு வந்து சிறுமி. அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்றப்போ அந்த பொண்ணு வந்து எப்படி அணுகணும், ஒரு ஆணை எப்படி அணுகுறாங்க, நம்மளை என்ன இன்டென்ஷனில் பழகுறாங்க அப்படின்றதே பெருசாக வந்து தெரியாது. இவங்க என்ன 16 வயசு ஆகுதுல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து தெரியாதா, இப்படி தான் இப்போ இன்ஸ்டாகிராம் சமூக வலைத்தளங்களில் வந்து போவாங்களா, அந்த மாதிரியான பெண்ணை விக்டிமையே வந்து திருப்பி திருப்பி ப்ளேம் பண்ணக்கூடிய ஒரு சமூகமாக தான் இப்போ இருக்குது. அது வந்து ரொம்ப வந்து மன உடைச்சலாக தான் இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கும்போது. ஏன்னா சின்ன பொண்ணு, என்ன தெரியும் அப்படின்றதே தெரியல, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த பொண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் திருப்பி விக்டிமை ப்ளேம் பண்ணுறது அது எந்த அளவுக்கு சரி அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. அது ரொம்ப தவறு அப்படின்றதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்போ கல்லூரியிலையுமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அந்த மாணவியை தான் வந்து கல்லூரி முதல்வர் எல்லாருமே வந்து ப்ளேம் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க விக்டிமே. இதில் முக்கியமாக என்ன நடந்துச்சுன்னா, விக்டிமோடதை வந்து வெளியில் ஒரு ஐடென்டிட்டியே வந்து ரிவீல் பண்ணக்கூடாது இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விக்டிமோடைய அண்ணா தன்னோட சகோதரனை எங்கள் முன்னாடி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க சடனாக. அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு குற்றத்துக்கு வந்து ஆளாக்கும். இப்போ நாளைக்கு அந்த சகோதரோடு அந்த பொண்ணு வெளியே போனாலோ, அப்போ அந்த பார்வை அங்கே உட்காந்துருந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், அங்கே உட்காந்துருந்த எஸ்எஃப்ஐ தொழிலாளர், அவங்களுடைய பார்வை என்பது அந்த பெண் மேலே வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான். அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசணும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு வந்து உட்கார வச்சாங்களா, என்ன நோக்கத்தில் உட்கார வச்சாங்கன்றது தெரியல. ஆனால் விக்டிமோடைய ஐடென்டிட்டி, அவங்க கூட இருக்கக்கூடிய சகோதரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்க வந்து ரொம்ப பெரிய, நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அது ரொம்ப இதுவாக இருந்துச்சு, அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்றது தான். அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் வந்து ஃபஸ்ட்டு 16 வந்து இந்த காலையில் அந்த பொண்ணு போகிறாங்க, 17ஆம் தேதி வந்து அந்த பொண்ணு காலையில் வராங்க. ஒரு பொண்ணு நைட்டே வந்துட்டாங்க, தேடலை, கேட்டால் நாங்கள் தேடினோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்றாங்க. கம்ப்ளைண்ட் எப்போ கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு 18 சாயந்தரம் கொடுத்துருக்காங்க. காணாமல் போனது அந்த பொண்ணு 16 காலையில் போயிருக்காங்க, 16 ராத்திரி வந்து அவங்க வரல, தேடினேன் அப்படின்றாங்க. அப்போ 16 ராத்திரியே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு நாங்கள் அன்றைக்கே கொடுத்தோன்னாங்க, அதுக்கப்புறம் 18 சாயந்தரம் தான் கொடுத்தோன்னாங்க. அந்த பொண்ணு வந்து 17 காலையிலே வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் இல்லைன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து கார்டியன் இருக்காங்க, அண்ணா, அக்கா, மாமா, அவங்க 3 பேர் வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து தனக்கு நேர்ந்தது வந்து தைரியமாக வந்து தான் கல்லூரியில் வந்து சொல்லும்போது ஃபஸ்ட்டு வந்து கல்லூரி சப்போர்ட் பண்ணியிருக்கணும். என்ன கேட்டால் அந்த பொண்ணோட வந்து துணை நின்று அந்த பொண்ணுக்கு வந்து நீதியை வந்து கல்லூரி முதல்வரோ இல்லை அந்த கல்லூரியில் இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க தான் வந்து வாங்கி கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க அதை பண்ணாமல் அந்த பொண்ணுக்கு வந்து நேர்ந்ததை வந்து உன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேம் பண்ணி அந்த பொண்ணுடைய கல்வியையே வந்து பறித்து அவங்க வந்து அனுப்புனது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயந்தான் அப்படின்றத தான் வந்து நாங்கள் சொல்கிறோம். இப்போ வந்து அவங்க முதல்வராக இருக்கட்டும், அதே மாதிரி ஐயோ வந்து எப்படி நடத்தியிருக்காங்கன்னா, அவங்கள வந்து ஸ்டேஷனுக்கு வர சொன்னோம், அதாவது அமர்நீதி தோழர் சொன்னாங்க இல்லையா, ஸ்டேஷனுக்கு வர வச்சோம், நாங்கள் வந்து இப்போ அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டோம் அப்படின்றாங்க. அட்வைஸ் பண்ணி அனுப்புறதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்து
ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அந்த பொண்ணை வச்சு நீங்கள் அணுகுனீங்க அப்படின்றதே பெரிய கேள்வி. போக்சோ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த பெண்மணிக்கு வந்து எப்படி இருக்கணும்னா, அந்த சுற்றுப்புற சூழலே வந்து ஒரு விளையாட்டு இது மாதிரி இருக்கணும். தான் வீடு போல் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஃபீல் பண்ணுற ஒரு இடமா தான் வந்து அது இருக்கணும் இல்லையா? ஆனால் அவங்க வந்து அப்படி பண்ணலை. கேட்டால் நான் மஃப்டியில் இருந்தேன். அந்த மாதிரி வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து முரண்பாடாகவே தான் வந்து வந்துட்டே இருந்துச்சு. அதே மாதிரி வந்து போலீஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறையா ஊடகங்களில் வந்து பகிரப்பட்டுச்சு நியூஸஸ்லாம் வந்துட்டு. எஸ்எஃப்ஐ மாணவர்கள் வந்து இப்போ காவல்துறை மீது தாக்குதல், அடிதடி அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நாங்கள் வந்து ஐயோ வந்து ஃபஸ்ட்டு முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு போன முதல்வரோட அவங்க வந்து எந்த ஒரு பதிலுமே வந்து எங்களுக்கு வந்து அளிக்கலை. அதோட அவங்க நிறைய விதிகளை மீறியிருந்தாங்க அப்படின்றது தான். அதே மாதிரி சரி ஓகே, நீங்கள் வந்து உங்ககிட்ட எங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லை, நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க, ஐயோ அவங்களே வர சொல்லுங்கள், நாங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறோன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக வந்து மாணவர்கள் வந்து வெளியே காத்துட்ருக்கோம். அவங்க வந்து அவங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. வந்தும் வந்து எங்களை வந்து கூப்பிடவே இல்லை அப்படின்றது தான். அதுக்காக நாங்கள் வந்து ஒரு முற்றுகையாக போகும்போது ஒரு தள்ளுமுள்ளா தான் அது ஏற்பட்டுச்சு. டிஃபன் தான் பண்ணோமே தவிர்த்து, ஆனால் வந்து கடுமையாக வந்து தாக்கப்பட்டது வந்து எஸ்எஃப்ஐ மாணவர்கள் தான் காவல்துறையால். அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி அப்படியே மொத்தமாக வந்து மாணவர்கள் தான் வந்து காவல்துறையை வந்து தாக்குனாங்க அப்படின்ற மாதிரி டோட்டலாக வந்து அந்த டெக்கோரமையே சேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக வந்து ஃபேப்ரிகேட் பண்ணிட்டாங்க இந்த ஊடகங்கள் அப்படின்றது தான். அது வந்து இங்கே பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி அதை வந்து ரொம்ப கண்டிக்கிறோம் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிக்கிறோம். இன்னொரு அண்ணா யூனிவர்சிட்டியாக இந்த விஷயம் வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான மழுப்பல்கள், இந்த மாதிரியான முரண்களில், இந்த மாதிரி விதிமுறை மீறல்கள்லாம் ஈடுபட்டதா எடுத்துக்கலாமா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல்வேறு கல்வி வளாகங்களில் இதே போல குழந்தைகள் மீதும் பெண்கள் மீதும் மாணவிகள் மீதான பாலியல் வன்முறைகள் என்பது தொடர்ச்சியாக நீங்கள் நடந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ எஸ்எஃப்ஐ நாங்கள் இதை என்ன டிமாண்ட் பண்ணுறோன்னா எப்படி பார்க்குறோன்னா, நீ அடிப்படையில் கல்வியில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுன்றது நாங்கள் எஸ்எஃப்ஐ வந்து சொல்கிறோம். செக்ஸ் எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை பாலினம் சமத்துவம் சம்மந்தமான ஒரு புரிதலை மாணவர்கள் மத்தியிலும் சரி, மாணவிகள் மத்தியிலும் சரி, நமக்கு ஆசிரியராக இருக்கக்கூடிய ஆசிரியர் மத்தியிலும் சரி, இதெல்லாம் எடுக்கணுன்றதான் நாங்கள் வந்து எஸ்எஃப்ஐ நாங்கள் வந்து வலியுறுத்தணுன்றதா ஒன்று மேஜராக. ரெண்டாவது, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ தெரியும், வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு. அது வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு பேசும் பொருளாச்சு. ரெண்டாவது, அரசாங்கத்துக்கு வந்து ஒரு கெட்ட ஒரு பேரை உருவாக்குறதுக்கான ஒரு சூழல் வந்து ஏற்படுச்சு. ஸோ அதே போல் இன்னைக்கு ஆயிடுமென்ற ஒரு அச்சம் என்பது தமிழ்நாட்டினுடைய காவல்துறைக்கு இருந்திருக்கு, மேனேஜ்மெண்ட் இருக்குது. மேனேஜ்மெண்ட்டுடைய பேரை பாதுகாக்கிறதுல வந்து அவங்க கான்சியஸாக இருந்தாங்க ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நம்ம அசம்பிளி ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் இந்த போராட்டத்தை வந்து வெளியே இந்த இஷ்யூ வெளியே வந்துருச்சுன்னா இது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகிடும், பிரச்சனை ஆகிடும். ரூலிங் பார்ட்டிக்கு வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தணுன்ற விதமாக தான் வந்து இதை வந்து மூடி மறைக்கிறதுக்கான வேலைகளை வந்து முழுக்க வந்து பண்ணாங்கன்றதான் வந்து நாங்கள் எஸ்எஃப்ஐ வந்து பார்க்கணும் தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டுடைய காவல்துறையும் சரி, கல்லூரி மேனேஜ்மெண்ட்டுடைய முதல்வர் சரி, இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக யாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த போக்சோ சட்டம், நிர்பயா ஆக்ட், சைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இது சம்மந்தமான ஒரு குறைஞ்சபட்ச நாலேஜ் கூட இல்லைன்றதான் நாங்கள் பார்க்குறோம். ஸோ அது இருந்திருந்ததுன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன்ஸில் இந்த கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து நாங்கள் வந்து பார்க்கணுன்றது தான். ஸோ அந்த அடிப்படையில் தான் எங்களோட மூவ்மெண்ட் நடந்திருக்கோம். இன்னைக்கு வந்து போக்சோ ஆக்டில் வந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் யார் பழகினாரோ அவங்க மீது வந்து ஒரு போக்சோ வழக்கு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக நெக்ஸ்ட் என்ன மூவ் பண்ணுறாங்கிறத வந்து நாங்கள் எஸ்எஃப்ஐ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த கட்ட மூவ்மெண்ட்டை வந்து நாங்கள் எப்படி கொண்டு போகலான்றதை வந்து நாங்கள் ஃபர்தராக மூவ் பண்ணுவோம். பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் வன்முறை சம்பவங்கள் 1, 2 அப்படிங்கிறது இல்லாமல் இன்னைக்கு அது வந்து அதிகரித்த வண்ணமே இருக்குது. ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்துக்கு இது தீங்கானது. அப்படிங்கிறப்ப ஒரு அமைப்பில் இருக்கீங்க, நிறைய இளைஞர்கள் பட்டாளத்தை உங்களுடைய அமைப்பில் வச்சுருக்கீங்க. எதை நோக்கி தமிழக அரசு இந்த மாதிரியான ஒரு விஷயமெல்லாம் கொண்டு வரணும், இதையெல்லாம் தடுக்கிறதுக்குன்னு உங்ககிட்ட ஏதாவது ஒரு சஜஷன் இருக்கா? இதுதான் இப்போ தோழர் சொன்ன மாதிரி வந்து எஜுகேஷன் லெவலில் அதை வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணுங்கிறது. ஏன்னா இந்த பெண்கள் மீதான வன்முறைன்றதும் பாலியல் ரீதியான தொல்லைங்கிறதும் அடிப்படையில் ஒரு தனிநபர் பிரச்சனையாக பார்க்கறதுனால தான் வந்து இந்த இஷ்யூ எல்லாமே வருது. ஒரு பெண்ணோட பிரச்சனை அப்படின்னு இவங்க மையப்படுத்துது. அந்த பொதுக்கருத்தும் வந்து என்னவா இருக்குன்னா, இவங்களோட பிரச்சனை, அவங்க ஏன் அங்கே இருந்தாங்க, அவன் ஏன் இப்படி இருந்தான் அப்படிங்க கேட்குறது எல்லாமே என்னென்னா ஒரு இண்டிவிஜுவல் ப்ராப்ளமாக இதை அணுகிறதுனால வருது. அப்போ இந்த சொசைட்டி ஃபுல்லாக இருக்குங்கிற போது இது சமூக பிரச்சனையாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ இது சமூக பிரச்சனையாக பார்த்தா அதோட தீர்வும் எங்கே தான் இருக்குன்னா சமூகத்திலே தான் இருக்குது. சமூக மாற்றம் தான் தீர்வே தவிர ஒரு இண்டிவிஜுவலை வந்து நம்ம ப்ளேம் பண்ணுறனாலையும் அவங்க ஒரு எக்ஸப்ஷனல் சர்க்கம்ஸ்டன்ஸ்னு அதை போர்ட்ரே பண்ணுறதுனால எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்போது ஒரு சமூக மாற்றம் தான் இது தேவை. அப்படிங்கிற பட்சத்தில் எஜுகேஷன் லெவலில் நம்ம என்ன டிமாண்ட் பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஜெண்டர் சென்சிட்டைசேஷன் சம்மந்தமான இதை வந்து போர்ஷன்ஸில் வைக்கணும் அப்படிங்கிற சொல்கிறோம். செக்ஸ் எஜுகேஷன் சம்மந்தமான போர்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதை வந்து இந்த கவர்மெண்ட் எடுத்துச்சுன்னா அது அடுத்த கட்ட வரக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு
அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொடுக்கும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்க்கலாம் அப்படின்றது தான். இந்த பெண்ணுக்கு குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா, இந்த தர்மாம்பாள் பாலிடெக்னிக் மாணவிக்கு என்ன மாதிரியான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதுதான் அந்த பெண்ணுக்கு நேர்ந்ததுக்கு வந்து முதல்ல வந்து கல்வியை பறிச்சுட்டாங்க. அதை திருப்பி வழங்கணும் அப்படின்றது தான் மேஜர் டிமாண்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த பெண்ணுக்கான நீதி கிடைக்கணும். அப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து உரிய வெல்ஃபேர் பண்ணணும். அதே மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து சரியான ஒரு முறையில் சரியான ஒரு சட்ட வழியில் வந்து எடுக்கணும். ஏன்னா அங்கே நடந்தது ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்தே வந்து சட்ட ரீதியாக வந்து நிறைய விதிமுறைகளை அவங்க மீறி தான் வந்து நடந்தாங்களே. எந்த ஒரு இதுவுமே வந்து அவங்க வழிமுறையை வந்து பின்பற்றலை அப்படின்றது தான். ஸோ அந்த பொண்ணை வந்து திருப்பி அதாவது மேஜராக வந்து அந்த காலேஜ் ஃபுல்லாகவே ஒரு பொண்ணை பற்றி இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் வந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. ஏன்னா ஃபோனை பறித்து முதல்ல எங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, காலேஜில் வந்து 206 பொண்ணுங்க கிட்டேயும் வந்து ஃபோனை வாங்கி வச்சுட்டு டே ஃபுல்லாக நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் வந்து அப்படியே தான் காலேஜ் போயிட்டு வரோம் அப்படின்ற இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு இஷ்யூவே வந்து எங்களுக்கு அட்ரஸ் ஆச்சு. அப்போ போய் நாங்கள் வந்து அணுகும்போது நானாக இருக்கட்டும், எங்களோட தோழர் ஆர்த்தி, நிஷி, நாங்கள் 3 பேர், அப்புறம் அமர் தோழர் வந்திருந்தாங்க. நாங்கள் 4 பேர் போய் அணுகும்போது இந்த மாதிரி ஃபோன்லாம் வந்து எங்களால் கொடுக்க முடியாது, சேஃப்டி இஷ்யூஸ்க்காக தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஆனால் உள்ளே வந்து நிறைய போதைப்பொருள் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சேஃப்டியெல்லாம் வந்து அந்த ஒரு மாணவிக்கு நேர்ந்தது இன்னொரு மாணவிக்கும் நேரக்கூடாது அப்படின்றத வந்து கருத்தில் வச்சுட்டு அந்த காலேஜ் கேம்பஸில் சேஃப்டி இதை வந்து இன்னும் வந்து பலப்படுத்தணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நியாயமான ஒரு நீதி கிடைக்கணும். அதே மாதிரி திரும்பி வந்து அவங்க வந்து கல்வியை தொடரணும் அப்படின்றது தான். அவங்க கூட இன்னொரு பொண்ணு போயிருந்தாங்க இல்லையா, காலையில் போயிட்டு அன்னைக்கு நைட்டு ரிட்டர்ன் ஆனாங்க. இப்போ அவங்களுடைய கல்வியுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கும் வந்து திருப்பி கல்வி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத தான் வந்து நாங்கள் கேட்குறோம். இப்போ ஹாஸ்டல் வெக்கேட் மட்டும் இல்லாமல் கல்லூரிலேருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்களா? இல்லை, அது வந்து என்னென்னா சொல்கிறாங்கன்னா நீக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அது வந்து எப்படி இதுவாக இருக்குன்னா, டிசி கொடுத்து அனுப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இருக்குது. ஆனால் கல்லூரி முதல்வர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ஆர் வைங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து நின்னதுக்கு ரீசன் வந்து ஹாஸ்டல் விட்டு வெக்கேட் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்து தொடர்ச்சியாக வந்து இருந்திருப்பாங்க. அவங்க கூட வந்து இவங்க கண்டிப்பாக வந்து நின்றுக்கணும். ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணி இந்த பொண்ணு தான் அப்படின்றத வந்து ஹாஸ்டல் முழுக்க தெரிவிக்கப்பட்டது வந்து அந்த வெக்கேட் பண்ணனால தான். இல்லைனா வந்து ஐடென்டிட்டியே வந்து எந்த ஒரு பெண்ணுக்கும் வந்து தெரிஞ்சிருக்காது இல்லையா. அந்த அளவுக்கு அவங்க பண்ணதே வந்து தவறு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபோனை பறித்ததுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன் வந்து சேஃப்டி, என்ன போதை கலாச்சாரம்னு அது புரியலை எனக்கு. அதுதான், அதாவது வந்து கேம்பஸ் உள்ள வந்து போதை பொருள்லாம் வருது அப்படின்ற மாதிரி பல மாணவிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது வந்து தீவிரமாக வந்து ஆராய்ச்சி பண்ணி அது என்ன லெவலில் இருக்குது, என்ன ஏது அப்படின்றதெல்லாம் இது பண்ணி எடுக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். என்னென்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து 206 பொண்ணுங்க வந்து உக்காந்ததுக்கு ரீசனே என்னென்னா, திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டுச்சு, யாரோ வந்த மாதிரி, அந்த மாதிரி பயத்தில் தான் வந்து அந்த 206 பொண்ணுங்களும் வந்து ராத்திரி என்னாச்சுன்னா, வெள்ளிக்கிழமை நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே இல்லை அதுக்கு நாளான்னு தெரியல கரெக்டாக. அப்போ வந்து எல்லாரும் இறங்கி வந்து உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொன்னாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து எஸ்எஃப்ஐ அதில் தலையிடுது. ராத்திரி வந்து 10:30 மணிக்கு அந்த சம்பவம் நடக்குது. 11 மணிக்கு பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரின்ஸிபல் வந்து 2:30 மணிக்கு வராங்க. 11 மணிக்கு பெண்கள் எல்லாம் உட்காந்துருக்காங்க. பிரின்ஸிபல் வந்து லெத்தாஜிக்காக ஒரு 2:30 மணிக்கு வந்து அதை அணுகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து WPT மாணவர்கள் கிட்ட மட்டும்தான் நான் அணுகுவேன், அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்ட நான் பேச மாட்டேன். அதில் வந்து சிஐடி கேம்பஸில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டியூட் பசங்களும் தான் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க. அதர் இன்ஸ்டியூட் கிட்ட நான் வந்து பேச மாட்டேன். அப்போது நீங்கள் வந்து எந்த லெவலில் வந்து அப்போ ஒரு மாணவி வந்து உங்ககிட்ட வந்து அணுகவே முடியாது அப்படின்னா, அப்போது நீங்கள் என்ன மேனேஜ்மெண்ட் நடத்துகிறீங்க அப்படின்றத தான் வந்து நாங்கள் கேள்வியாக வச்சோம். அதே மாதிரி ஐசிசி கமிட்டிக்கான ஒரு போர்டு வைக்க சொன்னதுக்கு அவங்க ரொம்ப லெத்தாஜிக்காக ஒரு பதில் சொல்கிறாங்க. நியூ பில்டிங் கட்ட போகிறோம், அப்போ தான் அதை வைப்போம். எனக்கு புரியல. ஒரு போர்ட் போட்டு ஐசிசி கமிட்டி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத அது வந்து ரூல் இல்லையா? அதை வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அதுவே இல்லாமல் நீங்கள் வந்து கல்லூரி நடத்துறீங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு உங்கள் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து வழி நடத்துறீங்க அப்படின்றத வந்து நாங்கள் கேள்விகளாக வந்து திருப்பி திருப்பி வச்சோம். தொடர்ந்து இது போன்ற அநீதி சம்பவங்களுக்கு எதிராக நம்ம வந்து வெளிச்சம் பரப்புவோம், தொடர்ந்து பேசுவோம். இவ்வளோ நேரம் எங்களோடு உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்டு நிறைய பிரச்சனைகளை வெளியே எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி.